ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா 65 பண்ணோம்னா அதில் என்ன செய்யணும்னா கொஞ்சம் மட்டும் நம்ம அரிசி மாவு ஆட் பண்ணணுங்க. அரிசி மாவு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக கிறிஸ்பியாக கிடைக்கும். முட்டை 65க்கு வந்து தேவையான பொருள் எடுத்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறமா பெப்பர் பொடி அரை ஸ்பூன், பெப்பர் பொடி அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன். வரமல்லி தூளுங்க, வரமல்லித்தூள் அரை ஸ்பூன், கரம் மசாலா அது ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன். அப்புறம் காரத்துக்கு வந்து வரமிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு வரமிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறமாட்டு சில்லி பவுட்ருங்க, காஷ்மீர் சில்லி பவுட்ரு அது ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஃபுட் கலர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை, இது காரம் இருக்காது, அதனால் இது மட்டும் எடுத்துருக்கேன். அரை ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்புங்க, முட்டையில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம், மசாலா இதை வந்துட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அரிசி மாவு போட்டு நல்லா மொறுமொறுப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம அதில் போட்டு பெரட்டி எடுக்கணுங்க. அந்த அளவுக்கு திக்காக எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ பிச்சு காட்டுறேன் பாருங்க, சூப்பராக இருக்குங்க. பார்க்கலே எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்கள். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.